2026ஆம் ஆண்டுல நீங்க இருக்கீங்க. ஆனா உங்க கையில இருக்கிற பணம், உங்க பேங்க் பேலன்ஸ், உங்க நிம்மதி இது எல்லாம் நீங்க ஆசைப்பட்ட இடத்துல இருக்கா? ஏன் சில பேரால மட்டும் ரொம்ப சுலபமா கோடீஸ்வரர் ஆக முடியுது? ஆனா பல பேர் இரவு பகலா உழைச்சும் அதே இடத்திலேயே நிக்கிறாங்க. இதுக்கு விடை இன்னைக்கு நேத்து எழுதப்பட்ட பிசினஸ் புத்தகங்கள்ல இல்ல. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே உலகத்தையே வியக்க வச்ச 2 மேதைகள் இத சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒருத்தர் இந்திய அரசியலையும் பொருளாதாரத்தையும் மாற்றியமைச்ச சாணக்கியர். இன்னொருவர் வாழ்வியலை 2 வரிகள்ல உலகத்துக்கே போதிச்ச திருவள்ளுவர். இவங்க 2 பேரும் சொன்ன அந்த ரகசியங்களை மட்டும் சரியா புரிஞ்சுக்கிட்டா, இந்த 2026ல நீங்க ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். இது வெறும் மோட்டிவேஷன் கிடையாது. இது ஒரு கம்ப்ளீட் லைஃப் ஸ்ட்ராட்டஜி. இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் நீங்க கேட்க போற ஒவ்வொரு விஷயமும் உங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எப்படி பெருக்கிறதுன்னு மட்டும் இல்லாம, அந்த பணத்தை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு சொல்ல போகுது. குறிப்பா இதுல சொல்ல போற அந்த 3வது ரகசியம் தான் பலருடைய வாழ்க்கைய தலைகீழா மாத்திருக்கு. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அடிப்படையான ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போம். நம்மள பல பேருக்கு ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. நிறைய உழைச்சா நிறைய சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, வெறும் கடின உழைப்பு மட்டும் ஒருவனை செல்வந்தனாக்காது. ஒரு கழுத கூட தான் நாள் முழுக்க உழைக்குது, ஆனா அதுக்கு கிடைக்கிறது என்னவோ வெறும் புல்லு தான். அப்போ செல்வந்தராகணும்னா என்ன வேணும்? அதுக்கு சாணக்கியர் சொல்ற முதல் சூத்திரம் காலமறிதல். அதாவது சரியான நேரத்துல சரியான காரியத்தை செய்யறது. இதையே தான் வள்ளுவரும் காலமறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யின் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அதாவது இந்த உலகத்தையே நீங்க வெல்லணும்னு நினைச்சாலும் அதுக்கு சரியான காலத்தையும் சரியான இடத்தையும் தேர்வு செஞ்சு வேலை செஞ்சா கண்டிப்பா முடியும்னு வள்ளுவர் சொல்றாரு. இப்போ 2026ல நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அல்லது ஒரு வேலைக்கு போறீங்கன்னா, அன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி என்ன, மக்களோட தேவை என்னன்னு புரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாதிரி உங்க திறமையை வளர்த்துக்கணும். பழசையே பிடிச்சுக்கிட்டு இருந்தா காலம் நம்மள தூக்கி எறிஞ்சிடும். அடுத்ததா, பணம் நம்ம கிட்ட தங்காம போறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அதையும் சாணக்கியர் தெளிவா சொல்றாரு. ஒரு மனுஷன் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல. அவன் எவ்வளவு சேமிக்கிறான் என்பதுதான் முக்கியம். ஆனா இன்னைக்கு இருக்கிற கிரெடிட் கார்டு கலாச்சாரத்துல சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே செலவு பண்ற பழக்கம் நமக்கு வந்துருச்சு. ஒரு பாத்திரத்துல ஓட்டை இருந்தா அதுல எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் நிக்காது. அதே மாதிரி தான் உங்க செலவுகளை கட்டுப்படுத்த தெரியலனா, நீங்க எவ்வளவு கோடி சம்பாதிச்சாலும் கடைசி வரைக்கும் ஏழையாவே தான் இருப்பீங்க. இத வள்ளுவர் எப்படி சொல்றாரு தெரியுமா? ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அதாவது வருமானம் வர்ற வழி சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா செலவு பண்ற வழி வருமானத்தை விட பெருசாகிடக்கூடாது. இது ஒரு சின்ன கணக்கு தான், ஆனா இதை கடைபிடிக்காததுனால தான் பல மிடில் கிளாஸ் குடும்பங்கள் இன்னைக்கும் கடனாளியா இருக்காங்க. இப்போ நான் சொல்ல போற அந்த 3வது விஷயம் தான் உங்க லைஃப்ல ஒரு மேஜிக் பண்ண போகுது. சாணக்கியர் தன்னுடைய அர்த்த சாஸ்திரத்துல சொல்றாரு, ஒருவன் செல்வந்தன் ஆகணும்னா அவனுக்குள்ள ஒரு எரியிற நெருப்பு இருக்கணும். அதுதான் ஆசை அல்லது லட்சியம். ஆனா அந்த ஆசை பேராசையா மாறக்கூடாது. அதே சமயம் உங்களோட ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்கன்னு சாணக்கியர் எச்சரிக்கிறாரு. இன்னைக்கு சோஷியல் மீடியா காலத்துல நாம என்ன பண்றோம்? ஒரு சின்ன ஐடியா கிடைச்ச உடனே அதை ஸ்டேட்டஸா போட்டு எல்லாருக்கும் சொல்லிடுறோம். இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு போலி திருப்தி கிடைச்சிடுது. அப்புறம் அந்த வேலையை முழுமையா செய்ய மாட்டோம். உங்க பிளான் என்ன, உங்களோட அடுத்த மூவ் என்ன அப்படிங்கிறது உங்க எதிரிக்கு மட்டும் இல்ல, உங்க நண்பனுக்கு கூட தெரியக்கூடாது. ரகசியத்தை காக்கிறவன் தான் ராஜாவா இருக்க முடியும். செல்வம் சேர்க்கறதுல இன்னொரு முக்கியமான ரகசியம் இருக்கு. அதுதான் தகுதி. வள்ளுவர் சொல்றாரு, ஒரு பொருளை சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொருளை அடையிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும். முறைப்பட ஈட்டிய செல்வம் தான் நிலைத்து நிற்கும். அதாவது தப்பான வழியில வர்ற பணம் ஆரம்பத்துல ரொம்ப வேகமா வளர்ற மாதிரி தெரியும். ஆனா அது ஒரு நாள் மொத்தமா அழிஞ்சிடும். நேர்மையான வழியில மத்தவங்களுக்கு பயன் தர மாதிரி ஒரு தொழிலையோ அல்லது வேலையையோ நீங்க செஞ்சா அந்த செல்வம் உங்க தலைமுறைக்கும் நிக்கும். இதத்தான் 2026ல இருக்கிற ஆண்டர்பிரனர்ஸ் புரிஞ்சுக்கணும். நீங்க கொடுக்கிற சர்வீஸ் அல்லது ப்ராடக்ட்ல எவ்வளவு வேல்யூ இருக்குதோ அவ்வளவு பணம் உங்களை தேடி வரும். அடுத்து சாணக்கியர் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி சொல்றாரு. ஒரு செல்வந்தன் ஆகணும்னா உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருக்கணும். ஆனா அந்த நண்பர்கள் யாரு? உங்களை விட அறிவிலையும் அனுபவத்திலையும் பெரியவங்களோட நட்பு வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி இருக்கிற 5 பேரோட ஆவரேஜ் தான் நீங்க. நீங்க 5 சோம்பேறிகளோட இருந்தா 6வது சோம்பேறியா நீங்க தான் இருப்பீங்க. இதுவே நீங்க 5 சாதனையாளர்களோட இருந்தா 6வது சாதனையாளரா நீங்க உருவெடுப்பீங்க. இதனால தான் பெரிய பெரிய பிசினஸ் மேக்னெட்ஸ் எல்லாம் மாஸ்டர் மைண்ட் குரூப்ஸ் வச்சிருக்காங்க.
வள்ளுவரும் இதையே தான் பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிற அதிகாரத்துல வலியுறுத்துறாரு. அறிவுடைய பெரியவர்களின் துணையை நாடுவதுதான் ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலம்னு அவர் சொல்றாரு. இப்ப பல பேருக்கு இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை பயம். ஒரு புது காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு பயம், பணத்தை முதலீடு செய்ய பயம். சாணக்கியர் இதுக்கு ஒரு அருமையான தீர்வு சொல்றாரு. பயம் உங்களை நெருங்குற வரைக்கும் தான் அதுக்கு நீங்க பயப்படணும். அது உங்களை நெருங்கிடுச்சுன்னா அதை அடிச்சு நொறுக்கிட்டு முன்னாடி போய்க்கிட்டே இருக்கணும். 2026ல வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. ஏஐ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிரிப்டோ, ஸ்டாக் மார்க்கெட்னு பல வழிகள் இருக்கு. ஆனா பல பேர் பயந்துகிட்டு எதையுமே ஆரம்பிக்காம இருக்காங்க. தயக்கம்தான் உங்க முன்னேற்றத்தோட முதல் எதிரி. வள்ளுவர் இதையெல்லாம் தாண்டி ஒரு படி மேல போய் சொல்றாரு. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். அதாவது விதியே உங்களுக்கு எதிரா இருந்தாலும் நீங்க போடுற உழைப்பு வீண் போகாது. அதுக்கான பலனை கண்டிப்பா கொடுக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சியும் ஒரு நாள் பெரிய ஆலமரமா வளரும். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நிறைய பேர் பணம் சம்பாதிச்சிடுவாங்க, ஆனா அதை மேனேஜ் பண்ண தெரியாம விட்டுடுவாங்க. சாணக்கியர் சொல்றாரு, பணத்தை நீங்க சம்பாதிக்கும் போது அதை 4 பங்கா பிரிக்கணும். ஒரு பங்கு உங்களுடைய அன்றாட தேவைக்கு, இன்னொரு பங்கு அவசர காலத்துக்காக சேமிப்புல இருக்கணும், மூணாவது பங்கு முதலீடு செய்யணும், அதாவது உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யணும், நாலாவது பங்கு தர்மம் செய்யணும். ஆச்சரியமா இருக்கா? தர்மம் செஞ்சா பணம் குறையும்னு நாம நினைக்கிறோம். ஆனா சாணக்கியர் சொல்றாரு, ஓடுற நீர் தான் சுத்தமா இருக்கும், தேங்குற நீர் குட்டையா மாறிடும். அதே மாதிரி தான் பணமும் சுழற்சியில இருந்தாதான் அது பெருகும். நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது தான் பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் அதிகமா கொடுக்கும். சாணக்கியர் வலியுறுத்துற இன்னொரு விஷயம் டிசிப்ளின், அதாவது ஒழுக்கம். ஒரு செல்வந்தனாக விரும்புறவன் காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிக்கணும்னு அவர் சொல்றாரு. இது ஏதோ சும்மா அட்வைஸ் கிடையாது. அந்த அதிகாலை நேரத்துல தான் உங்க மூளை ரொம்ப தெளிவா இருக்கும். அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை சரியா பிளான் பண்ண முடியும். திட்டமிடல் இல்லாத வாழ்க்கை துடுப்பில்லாத படகு மாதிரி. எங்க போறோனே தெரியாம அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். வள்ளுவர் இத வினை திருப்பம்னு சொல்றாரு. அதாவது ஒரு வேலையை செய்யும் போது அதுல உறுதியா இருக்கணும், பாதியில விட்டுட்டு ஓடக்கூடாது. எத்தனையோ பேர் ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பாங்க, 2 மாசம் நஷ்டம் வந்த உடனே மூடிட்டு போயிடுவாங்க. ஆனா வள்ளுவர் சொல்ற மாதிரி அந்த செயல்ல உறுதி இருந்தாதான் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போனவங்க எல்லாரும் ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதுதான் அவங்களோட பேச்சு. சாணக்கியர் சொல்றாரு, உங்க நாவால தான் நீங்க நண்பர்களையும் சம்பாதிக்க முடியும், எதிரிகளையும் உருவாக்க முடியும். ஒரு இனிமையான பேச்சு கோடிக்கணக்கான லாபத்தை கொண்டு வரும். கசப்பான பேச்சு இருக்கிற பணத்தையும் அழிச்சிடும். வள்ளுவர் இதை தான் இனவை கூறல்னு சொல்றாரு. இன்சொல் பேசுறவங்களுக்கு இந்த உலகத்துல கிடைக்காதது எதுவுமே இல்ல. ஒரு கிளையண்ட் கிட்ட பேசும்போதோ அல்லது ஒரு இன்வெஸ்டர் கிட்ட பேசும்போதோ உங்க வார்த்தைகள்ல நேர்மையும் பணிவும் தெளிவும் இருக்கணும். இந்த 2026ல போட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க மத்தவங்களை விட ஒரு படி மேல இருக்கணும்னா நீங்க எப்பவும் ஒரு மாணவனா இருக்கணும். புது புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கணும். அறிவுதான் உண்மையான செல்வம்னு சாணக்கியர் சொல்றாரு. ஒரு தேசத்தோட ராஜாவுக்கு அந்த நாட்டுல மட்டும்தான் மரியாதை. ஆனா ஒரு அறிவாளிக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நீங்க எவ்வளவு தூரம் உங்க அறிவை வளர்த்துக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்க வருமானம் உயரும். உங்க திறமை தான் உங்க சொத்து. அதை யாரும் திருட முடியாது. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். பல பேர் என்கிட்ட கேட்கறது, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் ஆனா அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு வள்ளுவர் கிட்ட ஒரு பதில் இருக்கு. மடியின்மை அப்படிங்கிற அதிகாரத்துல அவர் சொல்றாரு, சோம்பல் இல்லாதவன் கிட்ட தான் செல்வம் தேடி வரும். சோம்பேறித்தனங்கிறது ஒரு இருட்டு மாதிரி. அது உங்ககிட்ட இருக்கிற எல்லா வெளிச்சத்தையும் உறிஞ்சிடும். நீங்க அதிர்ஷ்டத்தை நம்புறதை விட உங்களுடைய உழைப்ப நம்புங்க. முயற்சி திருவினையாக்கும்னு அவர் சும்மா சொல்லல. நீங்க ஒரு வேலையை சரியா முழு மனசோட செஞ்சா அதிர்ஷ்டம் தானா உங்க கதவை தட்டும். சாணக்கியர் ஒரு ராஜதந்திரவாதி. அவர் சொல்ற இன்னொரு ரகசியம், உங்களுடைய பலவீனங்களை யாருக்கும் காட்டிக்காதீங்க. ஒரு பாம்பு கிட்ட விஷம் இல்லைனாலும் அது சீர்றதை நிறுத்தக்கூடாது. அப்போதான் எதிரி பயப்படுவான். அதே மாதிரி தான் பிசினஸ்லயும் உங்ககிட்ட சில குறைகள் இருக்கலாம், ஆனா நீங்க வெளிக்காட்டிக்கிற விதம் ஒரு வெற்றியாளன் மாதிரி இருக்கணும். உங்களை நீங்களே முதல்ல நம்பணும். நீங்க உங்களை ஒரு கோடீஸ்வரனா நினைச்சு அதுக்கான உழைப்ப கொடுத்தாதான் காலம் உங்களுக்கு அந்த இடத்த கொடுக்கும். அதே மாதிரி பணத்தை செலவு பண்ற இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்னு சாணக்கியர் சொல்றாரு. தேவையில்லாத ஆடம்பரத்துக்காக செலவு பண்றவன் சீக்கிரமே பிச்சைக்காரன் ஆயிடுவான்னு அவர் எச்சரிக்கிறாரு. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நாம வாங்குற பொருட்கள் தான் நம்மளை ஏழையாக்குது. ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி இது எனக்கு தேவையா இல்ல ஆசையான்னு யோசிங்க. தேவையை மட்டும் பூர்த்தி செஞ்சா செல்வம் பெருகும். ஆசையை பூர்த்தி செய்ய ஆரம்பிச்சா செல்வம் கரையும். வள்ளுவர் செல்வம் அப்படிங்கிற அதிகாரத்துல ஒரு கருத்தை சொல்றாரு. செல்வம்ங்கிறது ஒரு பெரிய ஏரி தண்ணி மாதிரி. அது ஊருக்கே பயன்படணும்.
அதாவது நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சமுதாயத்துக்கும் பயன்படும் போது அந்த செல்வத்துக்கு ஒரு புனித தன்மை கிடைக்குது. அப்படிப்பட்ட செல்வம் தான் உங்கள மன நிம்மதியோட வாழ வைக்கும். மன நிம்மதி இல்லாத பணம் ஒரு சுமைதான். சாணக்கியர் மற்றும் வள்ளுவர் இவங்க 2 பேரோட கருத்துகளையும் ஒப்பிட்டு பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா புரியுது. செல்வம்ங்கிறது வெறும் எண்கள் கிடையாது. அது ஒரு வாழ்வியல் முறை. சரியான திட்டமிடல், கடுமையான உழைப்பு, காலத்தை அறிஞ்சு செயல்படுறது, சிக்கனம், நேர்மை, தொடர் கல்வி இது எல்லாம் சேரும்போது தான் ஒருத்தர் உண்மையான செல்வந்தராகிறாங்க. இந்த 2026ல உங்களுக்கு முன்னாடி 2 வழிகள் இருக்கு. ஒன்னு காலம் போற போக்குல போயிட்டு பழைய மாதிரியே புலம்பிட்டு இருக்கிறது. இன்னொன்னு இந்த மேதைகள் சொன்ன ரகசியங்களை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி ஒரு மாற்றத்தை உருவாக்குறது. நீங்க இன்னைக்கு எடுக்கிற ஒரு சின்ன முடிவு தான் உங்களுடைய அடுத்த 5 வருஷத்தை தீர்மானிக்க போகுது. இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும்னு நான் நம்புறேன். இதுல நான் சொன்ன அந்த ரகசியங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அல்லது நீங்க ஃபாலோ பண்ண போற விஷயம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய அனுபவங்களையும் நீங்க சந்திச்ச பொருளாதார சவால்களையும் பகிர்ந்துகிட்டா அது மத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அறிவு பகிர்வு தான் மிகப்பெரிய தர்மம். இன்னும் இது போன்ற பல ஆழமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு தான் எங்களை இன்னும் சிறந்த கண்டென்ட் கொடுக்க தூண்டும். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி. இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. நான் சொன்னதுல அந்த 3வது விஷயம், அதாவது ரகசியங்களை காக்கிறது. இத நீங்க உங்க வாழ்க்கையில எப்பவாவது மீறி நஷ்டப்பட்டிருக்கீங்களா? அதை யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த ஒரு புள்ளி தான் உங்களுடைய அடுத்த கட்ட வெற்றிக்கு தொடக்கமாயிருக்கும். எப்போ ஒரு மனுஷன் தன் தவற்ற உணர்றானோ அப்பவே அவன் பாதி ஜெயிச்சிட்டான். மீதி பாதிய உங்களோட உழைப்பாலையும் நான் சொன்ன இந்த சாணக்கிய வள்ளுவ ஸ்ட்ராட்டஜியாலையும் ஜெயிச்சு காட்டுங்க. வெற்றி உங்க பக்கம்தான். உங்களுக்கு இந்த வீடியோல சொன்ன ஒரு குறளோ அல்லது ஒரு சாணக்கியர் பொன்மொழியோ உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தா அதை மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. உங்க ஒவ்வொருவருடைய கமெண்ட்டையும் நான் தனிப்பட்ட முறையில படிக்க ஆர்வமா இருக்கேன். இது ஒரு வீடியோ மட்டுமில்ல, இது ஒரு ஆரோக்கியமான உரையாடலோட ஆரம்பமா இருக்கட்டும். வாழ்க்கையில ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பயணம். அதுல நாம எல்லாரும் ஒன்னா பயணிப்போம். வாழ்க வளமுடன்.